بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு இறுதி தூதராய் அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் காவியங்கள் மீதும் நம் யாவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நமக்கு வண்ணமாக இந்த பிரார்த்தனையோடு ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரல்லாஹ் சத்தியத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த நல்ல நோக்கத்தினை எல்லாம் வல்ல அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி அர்ப்பணிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டுள்ள வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக இறுதி வரை ஈமானோடு வாழ்வோம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை படைத்து இந்த பூமியிலே ஏராளமான வஸ்துக்களை படைத்து இந்த பூமியில் ஏராளமான வஸ்துக்களை மட்டும் படைத்தது மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாக உன்னதமிக்க படைப்பாக மிகப்பெரிய உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பை ஆக்கியிருக்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிக்காட்டுகின்ற பொழுது மனிதனை நாம் அழகாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார். அப்ப மனித சமுதாயத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே அழகாக படைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மேன்மையையும் இந்த பூமியில் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள்முறையாக பார்க்க வேண்டும். அதை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்ணியமிக்க ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த பூமியில ஆக்கியிருந்தாலும் இந்த பூமியில் யாருக்கும் கிடைக்காத இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றார். நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்முறையாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிக்காட்டுகின்ற பொழுது இந்நத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். அப்ப அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள்முறையாக பார்க்க வேண்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த பூமியில் வாழக்கூடிய எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம். அத்தனை மக்களுக்கும்
அவர்களுக்கு என்று தனி கோட்பாடுகள், கொள்கைகள், மதங்கள் என்று பல்வேறு பிரிவுகளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுடைய மதத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள். ஈசா நபியை சில மக்கள், பெரும்பான்மையான மக்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கடவுள் என்று ஆக்கிக் கொண்டு அவர்கள் அவர்களுடைய வழக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இந்த பூமியை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது அல்ல, இது இயற்கையால் உருவாக்கப்பட்டது, இது இயற்கையாகவே உருவாகியது. இறைவன் என்பவன் இல்லை என்று இறை மறுப்பாளர்கள் கூட்டம் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான கூட்டம் ஒரு தூதரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சில கூட்டம் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மலக்குக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம்? சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, பெரும்பான்மையினர் கூட்டமாக சத்திய கொள்கையை விட்டுவிட்டு அசத்தியத்தில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கூட்டம் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன கூட்டம் ஏகத்துவ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இந்த அடிப்படையில் ஒரு சிறிய கூட்டமாக இந்த பூமியை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் அதிகமாக பார்க்கலாம். சின்ன கூட்டம், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வுக்கு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? ஏராளமான இன்னல்களை இந்த பூமியிலே அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படாத பிறவன கொள்கைகளில் இருப்பவர்களுக்கு ஏற்படாத துன்பங்கள் நமக்கு இருக்கான்னு பார்த்தா அதை விட பல பயங்கரமாக இருக்கு. அவங்களுக்கு வராத சோதனைகள் எல்லாம் நமக்கு வருகிறது, அவர்களுக்கு ஏற்படாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. காரணம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த சோதனையை நாம் சந்தித்தாகும். இப்படி சோதனைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அதை எப்படி எதிர்கொள்வது? இந்த உலகத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டோம். நமக்கு சோதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் நம்ம நோக்கி வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த நேரங்களில் நாம் ஈமானை வலுவடைய செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கூறுகிறார், வலா தஹீனு வலா தஹ்சனு வ அன்தும் அலைன இன் குன்தும் முஃமினீன். உண்மையான முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வலா தஹீனு வலா தஹ்சனு, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் தளர்ந்து விட மாட்டார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் அவர்களை நோக்கி வந்தாலும், எவ்வளவு துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டாலும், என்ன இன்னல்கள் இறைவர்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு வந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பார். கொஞ்சம் கூட அவங்களுடைய ஈமான் தளராதுங்க. அல்லாஹ் உண்மையான முஸ்லிமுடைய உள்ளம் தளராத உள்ளமாக அல்லாஹ் வைத்திருப்பார். இதை தாண்டி இன்னொரு அல்லாஹ் கூறுகிறார், வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் வயதுஊன இலா கைரி வயஅமருன பில் மஅரூஃப். அல்லாஹ் கூறுகிறார், இந்த பூமியில அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய உள்ளத்தில் எப்படி திரகாத்தரமா இருப்பாங்க அப்படின்னா, 3 விஷயத்தில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். ஒன்று, கவலைப்பட மாட்டார்கள். இரண்டாவது, தன்னுடைய உள்ளத்தை தளர விட மாட்டார்கள். மூன்றாவது, இந்த பூமியில் எவனுக்கும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் இந்த 3 கான்செப்டை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது அவன் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒக்க ஐயம் மின் நபியின காத்தரமா அவர் வெற்றியோட கசீரா ஃபமா வஹரு லிமா அஸாபஹு ஃபீ சபீலில்லாஹ் வமா லஅபு வமா தகலு வல்லாஹு யஹிப்பு ஸாபிரீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை, அவர்கள் கவலைப்படவில்லை, அவர்கள் எவனுக்கும் எந்த விஷயத்திலும் யாருக்கும் வழியவில்லை. இந்த 3 கான்செப்ட் மட்டும் நம்மிடத்தில் இருக்குமேயானால் இறுதி வரை ஈமானோடு நாம் வாழக்கூடிய மக்களாக 3 விஷயம் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தில் நாம் தெளிவாக இருந்துட்டோமேயானால் நம்முடைய உள்ளம் தளராத உள்ளமாக இருக்கும். இறுதி வரை ஈமானோடு வாழக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடியும்.
எந்த அளவுக்கு அல்லாஹ் அழகான முறையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு குறிக்காட்டுகின்றார். நீங்க நல்லா பாருங்க, இவ்வளவு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோமே, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுறோமே, எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் நம் மீது அவர்கள் பணிகள் எல்லாம் சுமத்தப்படுகிறது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக எவ்வளவு பணிகளும் பேச்சுக்களும் துன்பங்களும் துயரங்களுக்கும் நாம் ஆளாக்கப்பட்டமையானால் இந்த மார்க்கம் ஒரு புறம் பல அவர்களுக்கு ஆளாக்கப்படுகிறது, மறுபுறம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க மார்க்கத்தை. நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ல இந்த மார்க்கத்தை, ஒரு சில விஷம கிருமிகள் எல்லாம் இந்த மார்க்கத்தின் மீது அவதூறு வளர்க்கிறார்கள். இந்த மார்க்கம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்து கொண்டே இருக்கின்றார். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேனா, அமெரிக்காவில் 2000 ஆண்டு, 2000 வருஷம் இருக்குல்ல, 2000 வருஷம், இன்னைக்கு 2025 இருக்கிறோம். 2000 வருஷத்துல அமெரிக்காவில் உள்ள ஒரு யூதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒரு வீண் பழியை சுமத்தணும், இந்த இஸ்லாத்தின் மீது ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அவன் என்ன செய்யலாம் என்று ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை வெளியிடார். அமெரிக்காவில் உள்ள ஒரு யூதன் நபிகள் நாயகம் அவர்களை சித்தரித்து அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை அமெரிக்காவில் வெளியிடப்படுகிறது. எப்ப 2000 வருஷத்துல அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட உடனே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் மிகப்பெரிய போராட்ட களத்தை சந்திக்கிறார். எங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நிகழ்நாயகத்தின் மீது எப்படி களங்கத்தை ஏற்படுத்துவாய், எங்களுடைய உயிரை அவர்களுக்காக நாங்கள் அர்ப்பணம் செய்வதற்கு தயார், ஆனால் அவர்கள் மீது நாங்கள் களங்கத்தை ஏற்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் களத்தில் இறங்கி போராட தயாராகிவிட்டார். ஒட்டுமொத்த அமெரிக்காவை பார்க்கணும். இதெல்லாம் ஒரு நாட்டுல ஒரு படத்தை வெளியிட்டதுக்கு ஒட்டுமொத்த உலகமே களம் இருந்தது அப்படின்னா அப்படி என்ன இருக்குது முகமது நபிட்ட, அப்படி என்ன இருக்குது இஸ்லாத்துல, அப்படி என்ன தத்துவம் இருக்குது, இந்த மார்க்கத்திற்காக ஒட்டுமொத்த உலகமே களமிறங்குகிறது என்றால் என்ன என்று அந்த மக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். திருமலை குரானை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ப்ராஃபெட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க வரலாறு நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொரு அவர்களுடைய சமூக வலைதளத்தில் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்தவர்களுடைய விலை பிறகு என்ன தெரியுமா? 2.6 மில்லியன் 26 லட்சம் மக்கள் 2000 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உலகத்துல பள்ளிவாசலே இல்லாத ஒரு நாடு வச்சுக்கோங்க, அது அமெரிக்கா மட்டும்தான். உள்ள யூதர்களும் கிறிஸ்துவர்களும் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடு. வேற எல்லா நாட்டிலையும் பள்ளிவாசல் இருக்கும். ஆனா அமெரிக்காவில் மட்டும் பள்ளிவாசல்கள் இல்லாத ஒரு நாடு என்று சொன்னால் அது அமெரிக்கா மட்டும்தான். ஆனால் 2000 ஆண்டு இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் பிரச்சாரத்தை களமிறக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பிரச்சாரத்தை களமிறங்கி இந்த மார்க்கத்தை அழிக்க நினைத்தாயோ அதே மார்க்கத்தை அந்த பூமியை நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்தார். அங்கே 26 லட்சம் மக்கள் 2000 ஆண்டு இஸ்லாத்தை ஏற்று முழுமையாக தன்னை மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறார். இந்த பெரிய பொருள் என்ன தெரியுமாங்க? சர்ச்சுகள் எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டுச்சு. அங்க உள்ள சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாத்தை எடுத்தாங்க. இவன் இதுக்கு மேலே நாங்க என்ன சர்ச்சுக்கு தானே, சர்ச்சை அப்படியே மாத்து பள்ளிவாசல் ஆக்கி என்று அவர்கள் சர்ச்சுகளை எல்லாம் தேவாலயங்கள் எல்லாம் பள்ளிவாசலாக மாற்றுகிறார்கள் என்றால் ஒரு பக்கம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் துணியாய் குதித்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அல்லாஹ் அவருடைய சத்திய மார்க்கத்தை நேராக செய்து கொண்டே இருக்கிறார். ஒண்ணும் பண்ண முடியல. இந்த மார்க்கத்தினுடைய ஒரு தத்துவம் என்ன தெரியுமாங்க? எதிர்க்கத்தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதிர்க்க ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தாற்பயம் தெரியாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதி தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் ஒரு தூதரை தேர்வு செய்கிறார் என்றால் இதை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்வு செய்வான். நீங்க நல்லா பாருங்க, இதை எதிர்ப்பதற்காகவே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்வு செய்வான். இவர்கள் சத்தியத்தை சொல்வார்கள், அவர்கள் அசத்தியத்தை கொண்டு அழிப்பார்கள். அசத்தியத்தை அடிக்க 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 அசத்தியம் தொய்வடையும், அசத்தியத்தின் மீது சத்தியம் தொய்வடையும் என்று நினைப்பார்கள். நினைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சத்தியத்தை செய்து இதுதான் கான்செப்ட். அல்லாஹ் அப்படி ஒரு மார்க்கத்தினுடைய தத்துவத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட மார்க்கத்தோடு நாம இருக்கிறோம். நாம ஈமான் இருக்குல்ல, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம்ல, இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை.
நாம ஏதோ நம்ம அத்தா முஸ்லீமு, அத்தாவுடைய அத்தா முஸ்லீமு, அவருடைய அத்தா முஸ்லீமு, 3 தலைமுறையாக முஸ்லீம்களாக இருக்கின்றோம், நாம் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் என்று நினைக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அறுப்படை. பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு கிடைக்காத மார்க்கம், பெரிய பெரிய கல்வியாளர்களுக்கு கிடைக்காத மார்க்கம், பெரிய பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்காத மார்க்கம். இன்னைக்கு ராக்கெட் வரும்போது 2 மாசம் வச்சான் தயாரிப்புக்கு. விளங்குமா? 2025லயும் எலுமிச்சை பழத்தை அவனுடைய மூளை அவன் எல்லாம் செஞ்சுட்டான். பூமியில இருந்து விண்வெளியை நோக்கி பயணம் செல்கிறது என்றால் அப்பவும் ஒரு கும்பிடு போட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை சுத்தி தூர போட்டுட்டு மேல ஏற்றான். எப்படிப்பட்ட மார்க்கம் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காத மார்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கான் பாருங்க. இன்னும் நீங்க நன்றாக பாருங்கள், இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். மார்க்கத்தை இழப்பதற்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுக்கு சொன்னார். இப்ராஹிமுடைய வரலாறு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்ராஹிமை பத்தி ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் புனித மாதத்துல நாம பேசக்கூடாத நாளெல்லாம் உலகத்தில் உள்ள எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாரோ அத்தனை கோடி முஸ்லிம்களும் தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த தியாக திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நாம் படித்திருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? அவங்க சிலைய ஊர்ல இல்லாதப்போ அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒட்டுமொத்த ஊரே திறந்து வருது. யார் அடிச்சிருப்பான்னு யோசிக்கிறாங்க. ஒரு இளைஞர் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்ராஹிம் தான் இருக்கும். இப்ராஹிம் போய் கேட்போம். அவங்க ஒட்டுமொத்த கூட்டமே வருது. இப்ராஹிம் நீங்க உடைச்சியா? நான் என்கிட்ட கேட்கிறேன். ஒரு சிலைட்டு போய் கேளு, ஒரு பெரிய சிலைட்டு போய் கேளு, அது பதில் சொல்ல, அதே சொல்ல, அதுதான் நான் போகுது. அதுக்கு சக்தி இல்லப்பா, அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட போறாங்க. வரலாறு படித்திருப்போம்ல, நெருப்பு குண்டகத்தில் தூக்கி போடக்கூடிய அந்த தருணம். நீங்க நல்லா பாருங்க, ஈமானுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளில் பாடமாக அல்லாஹ் இருக்கிறார், படிப்படையாக அல்லாஹ் இருக்கிறார். இந்த மனித சமுதாயத்திற்கு நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும் நமக்கு படிப்பினை. அதுல ஒண்ணு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டகத்தில் தூக்கி போடும்போது ஒரு கிணறு மாதிரி நெருப்பு குண்டகத்தை உள்ள போட்டாங்க. கங்கா கலக்கு தூக்கி உள்ள போட்டா இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க? பொசுக்கிடுவாங்க, பொசுக்கப்பட்டு விடுவார்கள். நன்றாக உங்களுக்கு தெரியும். தூக்கி உள்ள போடக்கூடிய நேரம் போட்டாச்சு. அந்த போடக்கூடிய அந்த கேப்பர்களை உள்ள போய் உளுந்து அந்த நெருப்புக்குள்ள விழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறார். அனுப்பி என்னுடைய நபிக்கு என்ன வேண்டும் கேளுங்க. மாணவர் ஜிப்ரீல் வருகிறார். அந்த நெருப்பு குண்டகத்தில் போகக்கூடிய அந்த கேப்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாணவர் ஜிப்ரீல் கேட்கிறார், ஏன் இப்ராஹிமே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், என்னை படைத்த இறைவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். நான் சொல்லிதான் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக ரப்ப என்னை காப்பாற்றும். அந்த அன்னைக்கு தான் அல்லாஹ் கட்டளையிடுறான், நான் வாரிடும் சூடான நெருப்பை குளிர்ச்சியாக மாறி என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றார். நீங்க நல்லா பாருங்க, ஒரு செகண்ட், ஒரு நொடிப்பொழுது, ஒரு செகண்ட்ல அல்லாஹ் அப்படியே திருப்பலாம். அப்படின்னா என்ன காரணம்? அந்த ஈமானுடைய தாக்கம். என்ன நடந்தாலும் இறப்பு ஒலா தஹீனோலா தஹ்சனும், நான் பயப்பட மாட்டேன், அச்சப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன். ஏனென்றால் அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். உன் ஈமான் சரியாக இருக்குமையானால், உன்னுடைய உள்ளம் சரியாக இருக்குமையானால் நீ பயப்பட மாட்டேன், நீ அச்சப்பட மாட்டேன், மனசு கலங்கவே மாட்டேன். என் ரப்பு உறுதி வாக்குறுதி கொடுத்ததுனால அந்த கான்செப்ட்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். மூசா நபி, யூனுஸ் நபி, அய்யூப் நபி, ஏன் உம்மத்துடைய தலைவராக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி, ஈமானுடைய தாக்கம் கொஞ்சமல்ல. எல்லா நபிமார்களும் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய ஈமான் தளராத ஈமானாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக ஒரு கூட்டம், ஒரு யூத கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக ஒரு யூத கூட்டம் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறது. கைபர் போர் நடக்கிறது, அதில் அல்லாஹ் வெற்றியை தருகிறான். அந்த கைபர் போர்க்கள நேரத்துல ஒட்டுமொத்த ஊர்களில் உள்ள மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருவார், பார்ப்பதற்காக வருவார். இப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒரு யூத பெண்மணி ஆட்டினுடைய இறைச்சியில் விஷத்தை தடவி ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அதை சாப்பிடுறாங்க. அல்லாஹ் அவர்கள் மீது அந்த இறைச்சியின் மீது இருந்த விஷத்தை அல்லாஹ் முறியடித்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க விஷத்தை தடவிதான் கொடுத்தாங்க தெரிஞ்சு போச்சு. சஹாபா கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, எங்கெங்க யூதர்கள் இருக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. சொல்லலாம்,
எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபா பெருமக்கள் நிற்கிறார்கள். அந்த யூத கூட்டம் நிற்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்ப, ஒழுங்கா பதில் சொல்லணும். சரியா முஹம்மதே, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யூதர்களே, நான் உங்களிடத்தில் முதலாவது கேள்வியாக கேட்கிறேன், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன சொல்லுங்க. அந்த யூத கூட்டம் என்ன பண்றாங்க தெரியுமா, அவன் பேரை சொல்லிட்டு அவன் அத்தா பேரை மாற்றி சொல்றான். அவன் அத்தா பேரை மாற்றி சொல்றான். யூதர்களுக்கு தெரிந்து விட்டது, நாம் மாற்றிக்கொள்வோம். தப்பிக்க வேண்டும் என்றால் தான் பெயரை சொல்லிவிட்டு தகப்பனார் பெயரை மாற்றிவிட்டோம் என்றால் தப்பித்து விடலாம் என்று டெக்னிக்கலா உட்கார்ந்து யோசிச்சு பேரை மாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா உன் பேர் ஓகே, ஆனா உங்க வாப்பா பேர் நீ மாற்றி சொல்ற பத்தியா, உன் வாப்பா அவர் கிடையாது, அவர்தான் உன் வாப்பா தெரியுது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை பேரை சரியாக சொன்ன உடனே யூதர்கள் கொஞ்சம் அலாட் ஆகுறாங்க. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் நாம பொய் சொன்னாலும் மாத்திக்கணுமோ அப்படிங்கிற மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இரண்டாவது கேள்வி கேட்க போறா, இதுக்காக உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு. சரி யார் ரசூலுல்லாஹ், நீங்க கேளுங்க முஹம்மது, நீங்க கேளுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நரகத்திற்குரியவர்கள் யார் சொல்லுங்க. யார் பேர் யூதர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, முஹம்மதே நரகத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா, நாங்க தான் நரகத்திற்குரியவர்கள், ஆனால் அந்த நரகத்தில் சில காலத்தான் இருப்போம், நீயும் உன்னுடைய உம்மத்தாரும் நரகத்தில் பலகாலம் இருப்பீர்கள் என்று சொன்னவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கோபம் கொப்பளிச்சிருச்சு, கண்கள் சிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள், நாங்க எதுக்குப்பா என் உம்மத்துகள் எப்படிப்பா நரகத்துக்கு போவோம், நான் எப்படிப்பா நரகத்தில் கிடப்போம், நீங்க தான் நரகத்திலே இருந்து நாசப்படுவீர்கள், நீ நரகத்திலே கிடந்து நாசமா போகிறாங்க ரசூலுல்லாஹ். மூணாவது ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இதுக்காக ஒழுங்கா பதில் சொல்லுங்க, யாருக்கு வர பேசாத சொல்லுங்க, ஆற்றில் விஷத்தை தருவது யார்? அந்த மக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் முஹம்மதே நாங்க தான் தருவோம். எதற்காக நீங்கள் தருவீர்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷத்தை தடவிய ஆட்டிறைச்சியை சாப்பிட்டு நீங்கள் மரணித்து விட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடையும். நீங்க செத்து போன இந்த ஆட்டு இறைச்சியை தின்னு நீங்க மௌத்தா கட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நீங்கள் மௌத்தாக இல்லை என்றால் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் நாங்கள் நம்பிக்கொள்கிறோம், ஆனா இஸ்லாத்துக்கு வர மாட்டோம். அவருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா, முஹம்மதை கொன்று விட்டோமே ஆனால் இஸ்லாம் வராது, முஹம்மது இறந்து விட்டாரே ஆனால் இந்த இஸ்லாம் கோரித்து விடலாம். ஆகையால் ஆற்றினுடைய இறைச்சியின் மீது விஷத்தை தடவி கொடுத்து முஹம்மதை காலி செய்து விடுவோம் என்ற பிளான்களை தான் நாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் விஷத்தை முறியடித்தார். இதுல என்ன அடிப்படையான விஷயம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1447 வருடங்களுக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நம்மிடம் விட்டு சென்றார்கள். அன்னைக்கு இருந்த அபிநகமும் அபிஜகளும் உருவாவும் செய்வாவும் பல யூதர்களும் பல விசமிகளும் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தார்கள். இஸ்லாம் மேலோங்கி கொண்டே இருந்தது. இன்னைக்கு பல ஆண்டுகள் கடந்து விட்டோம். இன்றும் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை இருப்பதனால் பல இடங்களில் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு காஷ்மீர்ல நடச்சா இல்லையா, பகல்காம் யார் அந்த தவறை செய்தாலும் நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைத்து ஆகணும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், வெளியில இருந்து பார்க்கிறவர்கள் அந்த மாதிரி தெரியும். இதை கொஞ்சம் உள்ள வந்து ஏன்னா மைண்ட் செலவை செய்யப்பட்டிருக்கிறான், உள்ள வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவன் போலாவான். ஒரு மனிதனை கொலை செய்தவன் எல்லா மனிதர்களையும் சமுதாயத்தையும் கொலை செய்த குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவான். அநியாயமாக கொலை செய்யக்கூடாது, அநியாயமாக ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, சீண்டக்கூடாது. அப்படிப்பட்ட மார்க்கத்துல இந்த பெஹல்கான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு யார் செய்தாலும் தவறுதான். ஆனால் சுட்ட அடுத்த நிமிடத்தில் பணிகள் யார் மேல வந்தது, யார் மேல வந்துச்சு, நம்ம மேல வந்துச்சு. வந்தாங்க, தாடி வச்சாங்க, உன் பேர் என்ன பேருப்பான்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், நீ முஸ்லீமா இல்ல, அப்ப சாவு துப்பாக்கி எடுத்து சுட்டான். பார்த்தோமா இல்லையா? ஏன் சமீபத்தில் கூட பார்த்தோமே, மதுரை ஆளுங்க அப்படியே போயிட்டு இருக்கிறாரு கார்ல, திடீரென்று காரை மறித்தார்கள். அந்த அன்னைக்கு இறங்கினாங்க, நீங்க கடைசியை பார்த்தாங்கன்னா சிசிடிவி கேமராவை எடுத்து பார்த்தா தொப்பு வைத்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள். நேரத்தில் பரபரப்பா வருது, பரபரப்பா வருது.
நேற்று மதியம் 1000 மேல 4 வழக்கு பாய்ந்தது பொய் சொன்னதுக்காக. இப்படி உலகத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் சிறுபான்மை சமுதாயம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காகவே இவர்கள் மீது வீண் பழிகள் வரும், பல அவதூறுகள் வரும், பல இன்னல்கள் வரும், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். ஆனாலும் நம்முடைய உள்ளம் தளராத உள்ளமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, ஏற்றுக்கொண்டு விட்டதற்கு பிறகு நிச்சயமாக அவன் துன்பங்களை சந்திப்பான், சந்தித்துதான் அவன் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வறுமையானால் நம்முடைய உள்ளத்தை தளராத உள்ளமாக, நிலை பெற உள்ளமாக ஆக்க வேண்டும் என்று கூறி ஜும்மாவுடைய முதல் உரை நிகழ்ச்சிகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே இறுதி வரை ஈமானோடு வாழ்வோம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று சுவடுகள், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாற்று சுவடுகள், ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்று சுவடுகள், இது அனைத்தும் அவருடைய ஈமான் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை, வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து நாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்திருப்போம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் பலஸ்தீன் மக்களையும் காசா மக்களையும் நன்றாக உற்று கவனித்து பாருங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு குழந்தை பசிக்குன்னு அழுவுது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வர வழி இல்லை, எதை தவிர தெரியுமா அப்படின்னு சொல்லி கீழே கிடக்கிற மண்ணை அள்ளி வாயில போடும். இந்த மண்ணை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்று சொல்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான. இந்த ஈமான் பார்க்கணும். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. சின்ன பிள்ளைகளில் இருந்து முதியவர் வரைக்கும் அவர்களுடைய ஈமான் சிறிதளவு கூட தளராத ஈமானாக இருக்கு. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நிலையை வச்சிருக்கோம் பாருங்க. நம்மளாம் நிம்மதியா வாழ்றோம். ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நல்ல உணவுகளை சாப்பிடுவோம், நல்ல ஆடைகளை அணிகிறோம். ஆனால் அவர்களுடைய நிலை, காலையில் சாப்பாடு இல்ல, மதிய சாப்பாடு இல்ல, இரவு சாப்பாடு இல்ல, படுப்பதற்கு இடம் இல்ல, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலும் சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் காசா மக்கள் மத்தியிலே, அந்த பலஸ்தீன் மக்கள் மத்தியிலே வக்கீல் என்ற ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னார். கண்ணுக்கு முன்னாடி அவருடைய ஈமான் நமக்கு ஒரு பார்வாக அல்லாஹ் ஆக்குகிறார். பார்வாங்க பாரு, முன்னாடி தானே பார்க்கிறேன், பார். எவ்வளவு நாள் சமீபத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தது. அந்த போர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விஷயங்களை நாம் சமூக வலைதளத்திலே பார்த்தோம். ஆனால் அந்த போர் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த காசா மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய உறவுகள் எல்லாம் 2 தினங்களுக்கு முன்னால் காசாக்குள்ளே நுழைகிற, பலஸ்தீனுக்குள்ளே நுழைந்த உடனே அந்த மக்கள் சந்தோஷப்பட்ட வார்த்தை தெரியுமா? அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த லாரி சாப்பாடுக்குள்ள அந்த லாரி அப்படியே கொண்டு வராங்க. அந்த பொருளை உள்ள கொண்டு வந்த உடனே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்ற ஒற்றை வார்த்தை. இப்படிப்பட்ட ஈமான். அதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? சமீபத்தில் லிபியா நாட்டை சார்ந்த ஒரு அமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு லிபியா நாட்டை சார்ந்தவர். அவர் யார்? ஹஜ்ஜுக்காக தன்னுடைய பயணத்தை லிபியா நாட்டில் இருந்து கிளம்புகிறார். விசா அடிச்சாச்சு, பிளைட் டிக்கெட்டை போட்டாச்சு, ஏர்போர்ட்டுக்கு வாராரு. அவர் வரக்கூடிய அந்த நேரம் தாமதமாகிவிட்டது. பிளைட்டு எல்லாம் அவஸ்தா, பிளைட்டு பறக்கணும். இவர் சொல்றாரு, இந்த பிளைட்ல தான் நான் போகணும், நான் ஒரு ஆள் தான், இனி எப்படியாவது கொண்டு போக முடியாது. எல்லாம் முடிவடைந்து விட்டது, எல்லா பேசஞ்சரும் நாங்கள் ஏற்றிட்டோம், கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, சிக்னல் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் செல்ல முடியாது, போய் வீட்டுக்கு போக அனுப்பிடுறாங்க ஏர்போர்ட்ல. அந்த மனிதர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நான் ஹஜ் செய்தே ஆகும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் என்னை அழைத்து செல்வான் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார். பிளேட்டு சிக்னல் கொடுத்த உடனே பிளேட் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. சில நிமிடங்களில் பிளேட் பறக்க ஆரம்பிக்குது. தூக்கிட்டாங்க. அந்த பாதுகாவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்றாங்க, நீங்கள் செல்லக்கூடிய அந்த பிளேட் பறந்துருச்சு,
நீங்க உட்கார்ந்து 10 பைசா பேசணும்ல, நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பவும் அவர் சொல்றாரு, அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நான் ஹஜ்ஜுக்கு செல்வேன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பிளேட் லேண்ட ஏறின உடனே 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் பிளேட்ல இயந்திர கோளாறு என்று பிளேட் அப்படியே திரும்பி வருது, வேண்டாம் கீழே இறங்கிருச்சு. கீழே இறங்குற அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இறங்குற உடனே அப்ப இவர் சொல்றாரு, பிளேட் வந்துருச்சோ, என்னை கூட்டு போகத்தான் வந்திருக்கதோ, என்னை இப்போவாது விடுங்கள, நான் ஏறிக்கிறேன். அந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பிளேட்ல ஏதோ ஒரு இயந்திர கோளாறு, அதனால இறங்குச்சு. உன்னை அழைத்து செல்வதற்காக அல்ல, நிச்சயமாக நாங்கள் மீண்டும் அதை ஏற்ற முடியாது. ஒரு ஆளுக்கு போய் வண்டியை தள்ளிக்கிட்டு கதவை தோணுகிட்டு இன்னும் பஸ்ஸா நிறுத்த அற முடியாது போகிறாங்க. அப்பவும் அவர் சொல்கிறார், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக இந்த வருடம் நான் ஹஜ் செய்து விடுவேன் அப்படின்னு இருக்கிறார். மீண்டும் கோளாறுகள் சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அந்த பயணியை விட்டுவிட்டு அந்த பிளேட் மீண்டும் பறக்க ஆரம்பிக்கிறது. பிளேட்ல போன அடுத்த 5 நிமிடங்களில் இயந்திர கோளாறு என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் அதே பிளேட் அதே நாட்டினுடைய அந்த ஏற்பட்டு வந்து இறந்தது. மீண்டும் அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ் நாட்டவர்தான் ஹஜ் செய்து விடுவேன் என்று. அந்த உடந்த பிளேட் ஓட்டுற பைலட் இருக்கிறாங்க, பைலட்டுக்கு நல்லா தெரியும் இந்த பிளேட்ல எத்தனை பேர் பயணிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யாரு வரலங்கிற லிஸ்ட் இருக்கணும். அந்த லிஸ்ட்ல பார்க்கிறாரு, அமீர் என்று சொல்லக்கூடிய இந்தியா நாட்டினுடைய அந்த நாட்டினுள்ளவர் வரவில்லை. அந்த நாட்டில் உள்ளவர் எங்க இருக்கிறாரோ அவரை கூட்டிட்டு வந்து வச்சாத்தான் பிளேட் இருப்பேன். யார் சொல்றார்? பைலட் சொல்றாரு. அந்த அமீர் என்று சொல்லக்கூடியவரை கொண்டு வந்து பிளேட்ல வந்து 2 தடவை பிளேட் இயந்திர கோளாறு ஏற்பட்டு விட்டது. என்னவோ வந்து அவரை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வேகமாக அதிகாரிகள் வருகிறார்கள். இந்த அமீரை பார்க்கிறார்கள், வாங்க நீங்க பிளேட்ல வந்து ஏறுங்க. அவர் சொல்கிறார், பாத்தியா அல்லாஹ் பெருமானவன், அல்லாஹ் நாடினால் எதை வேண்டுமானாலும் மாற்றம் செய்வான். பிளேட்ல உட்கார்ந்து பிளேட்டில் உள்ள பணியாளர்கள் பைலட்டுகள் எல்லாம் அவரை நிப்பாட்டி ஒரு செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போட்டு விடுறாங்க. ஒரு செகண்ட் அது பல எடுத்து போகுது. பிளேட்ல பறக்கக்கூடிய நேரத்தில் லெப்பை கல்லா ரொம்ப லெப்பை லெப்பை சரி கலப்பை இன்னொரு ஆழ்ந்த ஒன்று அமர்ந்த சரி கலப்பை அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே அந்த பிளேட்டு ஜித்தாவை நோக்கி பறந்து விடுதலைக்கு ஆழம் காபத்துள்ளாவை இறங்கி இந்த வருடம் ஹஜ் அவர் பூர்த்தி செய்கிறார் என்றால், அல்லாஹுடைய நாட்டம் என்றால், ஈமானை கதிகளும் இலக்காமல் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் எந்த நேரத்திலும் அடியாரை கூட செய்வார். இதை விட வேற என்ன வேணும்? எப்படி நடந்துச்சு? இங்க இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்குமையானார் அல்லாஹ் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அது அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே, பிறக்கின்ற பொழுது இஸ்லாமியனாக பிறந்தோம், வாழ்கின்ற பொழுது உண்மையான இஸ்லாமியராக வாழ்வோம். மரணிக்கின்ற பொழுது இறைவா என்னுடைய மரணத்தை நீ பொழிந்து கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு ஆக்கி என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இறுதி வரை ஈமானோடு வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அர்ப்பணிப்பதாக என்று கூறி ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.